சென்னையில் எம்.என். நம்பியார் வாழ்ந்து வந்த வீடு இதுதான். அவர் மறைந்த பின்பு இந்த வீட்டை இடித்துவிட்டு பிரம்மாண்ட அபார்ட்மெண்ட் கட்டிவிட்டார்கள். நான் நினைச்சிருந்தா ஹீரோவா இருந்திருக்க முடியும். நான் விரும்பல. என்ன வேட்டம் கொடுக்குறாங்களோ அது சுமாரா இருந்தேன். நான் பண்றதா இன்னைக்கும் கல்யாணம் கொண்டு போது எனக்கு 600 ரூபாய் சம்பளம். ஊர்ல என்ன சொல்லிட்டாங்க, 600 ரூபாய் சம்பளம். நான் கலெக்டருக்கே 600 ரூபாய் சம்பளம் இல்லை, சும்மா டூ படிக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அந்த ரொம்ப ரகசியமா அந்த விஷயத்தை வச்சிருந்தாங்க. ஏன்னா யாராவது என்னை தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற முறையில். தெய்வம் தந்த தெய்வமா என் மனைவன் நான் நினைக்கிறேன். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னாக்கா, அந்த அம்மாவுக்கு நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பிழைக்க தெரியாதவங்க பேரம்பத்தியோட சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் எங்க போறேன்னு அந்த இடத்துக்கெல்லாம் சட்டி பானை தூக்கிட்டு வந்து மனைவியா இல்லை சமயக்காரியா இருக்கிறது வாழ்வு. தன் மனைவி பிள்ளைகளுடன் நம்பியார் இருக்கும் புகைப்படம். நம்பியாருக்கு சுகுமாரன், மோகன், ஸ்நேகலதா என 3 பிள்ளைகள். மனைவி பெயர் ருக்மிணி அம்மா. கேரள மாநிலம் கண்ணனூரில் பிறந்த நம்பியார் படித்தது வளர்ந்தது எல்லாம் ஊட்டியில்தான். நம்பியாரின் தந்தை இறந்துவிட்டதால் பிழைப்புக்காக ஊட்டிக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். தன் 13 வயதில் அங்கிருந்த ஒரு நாடக குழுவில் சமையல்காரராக சேர்ந்த நம்பியார் பகுதி நேரமாக நடிப்பை கற்றுக்கொண்டு முழு நேர நடிகராக மாறினார். அதன்பின் சினிமாவுக்கு வந்து சில படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் அதன்பின் சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்த நம்பியார் பின்னர் அக்காலத்தில் தவிர்க்க முடியாத வில்லன் நடிகராக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார். நம்பியார் திருமணத்தில் மாப்பிள்ளை தோழனாக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதல் சரத்குமார் வரை பல ஹீரோக்களுக்கு வில்லனாக மிளிர்ந்தவர் நம்பியார். 2006இல் வெளியான விஜயகாந்தின் சுதேசிதான் இவர் நடித்த கடைசி திரைப்படம். தமிழில் மற்றும் 750 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அதுபோக மலையாளம், தெலுங்கு, இந்தி என சேர்த்தால் 1000த்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் எம்.என். நம்பியார். பேட்டி கொடுப்பதே நம்பியாருக்கு பிடிக்காது. மிக அரிதாகத்தான் செய்தியாளர்களை சந்திப்பார். சினிமாவில் கொடிகட்டி பறந்தாலும் பழசை மறக்காமல் நாடக கம்பெனிகளையும் நடத்தி வந்தார். மிக அரிதாக ஒரு படத்தில் எம்ஜிஆர் நெகட்டிவ் கேரக்டரிலும் நம்பியார் பாசிட்டிவ் அதாவது போலீஸ்காரர் கேரக்டரிலும் நடித்திருப்பார். அந்த படத்தின் பெயர் தனிப்பிறவி. அந்த படத்தில் நம்பியாரின் மகளாக நடித்திருப்பார் ஜெயலலிதா. நம்பியாரின் மகன் சுகுமாரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் வகுப்பு தோழர்கள். ஷூட்டிங் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் எம்ஜிஆர் தன் ராமாவரம் தோட்டத்திற்கு நம்பியாரை அழைப்பாராம். அங்கு ஹோம் தியேட்டரில் ஆங்கில படங்களை திரையிட்டு பார்ப்பது, சீட்டுக்கட்டு விளையாடுவது என பொழுதை கழிப்பார்களாம். பணம் வைத்து சீட்டு விளையாடும் பொழுது அதிகமாக நம்பியார் தான் ஜெயிப்பாராம். நாராயணன் நம்பியார் என்பது இவரது முழுமையான பெயர். இதில் நம்பியார் என்பது ஒரு ஜாதி பெயராகும். அதாவது கேரளாவில் இருக்கும் நாயர் சமூகத்தின் உட்பிரிவுதான் நம்பியார். நம்பியார் தன் 12 வயது முதலே சுத்த சைவமாக மாறிவிட்டார். சைவம் என்றால் பிராமணர் சமூகத்தினரை விட கடுமையான சைவம். பட்டை, லவங்கம், பூண்டு போன்றவற்றை கூட உணவில் சேர்த்து கொள்ள மாட்டார். ஆகவே இவர் ஷூட்டிங் சென்றாலும் சரி, எங்காவது வெளியூர் சென்றாலும் சரி, மனைவிதான் சாப்பாடு செய்து கொடுப்பார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாராம். மனைவி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த நம்பியார் ராமரை போல வாழ்ந்தார் என சொல்வார்கள். அதாவது நிழல் உலகில் வில்லன், நிஜ உலகில் ஹீரோ. கிரிக்கெட்டில் இவருக்கு ஆர்வம் அதிகமாம். அதிகாலையில் எழுந்து மெரினா கடற்கரைக்கு சென்று ஓடுவதை இவர் வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார். உடற்பயிற்சிக்காக தன் வீட்டு வளாகத்திலேயே ஜிம், பேட்மிண்டன் கோர்ட், மணல் கொட்டிய மல்யுத்த களம் உள்ளிட்டவற்றை உருவாக்கி வைத்திருந்தார் நம்பியார். அவ்வப்போது சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் கூட நம்பியார் வீட்டுக்கு வந்து இவற்றில் பயிற்சி பெறுவார்களாம். யோகா மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்வதையும் வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார் நம்பியார். எம்ஜிஆர் தயாரித்த சில படங்களில் சம்பளமே வாங்கவில்லையாம் நம்பியார். நம்பியார் நல்ல இசைஞானமும் கொண்டவராம். தான் சிறு வயதில் வாங்கிய ஹார்மோனிய பெட்டியை 80 வயது வரை வைத்து வாசித்து கொண்டிருந்தாராம். ஐயப்ப பக்தியை தமிழகத்தில் பிரபலப்படுத்தியவர்களில் மிக முக்கியமானவர் நம்பியார். தோராயமாக 65 ஆண்டுகள் இவர் சபரிமலைக்கு சென்று வந்திருக்கிறாராம். சிவாஜி கணேசன், ரஜினி, இசைஞானி இளையராஜா, இந்தி நடிகர் அமிதாப் பச்சன், கன்னட நடிகர் ராஜ்குமார் உள்ளிட்டோருக்கு குருசாமியாக இருந்து சபரிமலை அழைத்து சென்று வந்திருக்கிறார்.
இவர் நம்பியார் சாமி என அழைக்கப்பட இதுதான் காரணம். இவர் நம்பியாரின் மூத்த மகன் சுகுமாரன். இவர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு மறைந்துவிட்டார். இவர் நம்பியாரின் இரண்டாவது மகன் மோகன் நம்பியார். இவர் தொழிலதிபராக இருக்கிறார். உடன் இருக்கும் இளைஞர் நம்பியாரின் பேரன்.